நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 28. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தைகள் பவுலடியாரால எபேசு சபை மூப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கலாம். எபேசு பட்டணத்துல பவுலடியார் 3 வருஷம் தங்கி அவர்களுக்கு திருவசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அப்படி பிரசங்கித்து அங்க அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வழிநடத்தியிருக்காரு. நம்ம கடந்த நாட்கள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து 7 திருச்சபைகளை குறித்து பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த எபேசு திருச்சபையிலிருந்தே மற்ற 6 திருச்சபைகளுக்கும் ஆண்டவருடைய திருவசனம் பரவுவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கு. இந்தபடியா இந்த எபேசு பட்டணத்தை விட்டு பவுலடியார் பெந்தகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேமுக்கு போகணும்னு மனதா இருக்காரு. அப்போ அங்கிருந்து கடந்து போய் மிலேத்து பட்டணத்துக்கு வரும்போது எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையோட மூப்பர்களை வரவழைக்கிறாரு. அப்போ சொல்லப்பட்ட வசனமாகவே இது இருக்கு. இந்த வசனத்துல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. அப்போ சபையானது தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்டதாக இருக்கு. அப்படி விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் சிந்தியே இந்த சபையானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாக தந்தரப்பட்டிருக்காரு. இப்படி தன்னுடைய சுய ரத்தத்தினால நம்மை ஒவ்வொருவரையும் அவர் சம்பாதித்திருக்கிறாரு. அதனால்தான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தெல்லாம் நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கோங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த விலையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய திரு ரத்தமே. அப்படியாக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சபையாக அவர் தோற்றுவித்திருக்கிறாரு. அப்படி தனிப்பட்ட ஒரு சபை வளரவும் நாம் எல்லாரும் கூடி வரும்போது சபையாக ஒரு அமைப்பாக இயங்கும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தையே சிந்திருக்காருங்கிறத நினைவு கூறணும். இங்க எப்படி பவுலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றின திருவசனத்தை சொல்லி அநேகர சபையாக உருவாக்கினாரோ, அந்தபடியா அவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் நம்ம எல்லாரையுமே சபையாக உருவாக்கியிருக்கு. 3 வருஷ காலமே எபேசு பட்டணத்துல இருந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளார பவுலடியார் உருவாக்கி இருக்காரு. அப்படியாய் உருவாக்கி அவங்க எல்லாரையும் ஒரு சபையாக மாற்றி அந்த சபைக்கு கண்காணிகளை நியமித்திருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகுது? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நிலை கொண்டு அவருடைய சபைக்குள்ளார எந்தப்படியான வளர்ச்சியில இருக்கும். இங்க சபையின் மூப்பர்களாக கண்காணிகளாக பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறவங்க பவுலடியார் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. சபையில இன்னுமாய் சேர்க்கப்படுகிற மந்தைகளுக்கு அவங்கள பொறுப்பாக இருக்கும்படியாக நியமிக்கிறாரு. முக்கியமா 29வது வசனத்துல, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, 30வது வசனத்திலையும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்படியான தவறான உபதேசங்கள் சபைக்குள்ள வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்தபடியான ஓநாய்களிட்டிருந்து மந்தைகளை காப்பாற்றும்படியான முக்கியமான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இப்படியான ஒரு பொறுப்பு அந்த கண்காணிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள்ல இருந்து நாம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். இனி வரும் நாட்கள்ல சபையின் மூலமாக அநேக மந்தைகள் இந்த சபைக்குள்ளார சேர்க்கப்படுவாங்க. அப்போ நாம கண்காணிகளாக மாறணும். நம்ம திருவசனத்துல நிலை கொண்டவர்களாக இருக்கணும். இந்த திருவசனத்தை தவறாக உபதேசிக்கும்படி யாராவது வரும்போது அதை அறிந்து சபையிலிருந்து பிரித்தெடுப்பவர்களாக இருக்கணும். எபேசு சபையின் மூப்பர்கள் இந்த விஷயத்துல சரியாக இருந்திருக்காங்கிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா தெரிந்து கொள்ள முடியும். அங்க தேவன் தாமே எபேசு சபையின் தூதனுக்கு எழுதின கடிதத்துல என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் சொல்லியிருக்காரு. அப்படியாய் எபேசு சபை பொய்யர்களை சோதித்து அறிந்திருக்கு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை புறக்கணித்திருக்கு. இப்படியாய் பொல்லாதவைகளை செய்தவர்களை சகிக்க கூடாம இருந்திருக்கு.
இந்தப்படியாய் திருவசனத்தை காத்து கொண்டவர்களாய் அவங்க இருந்திருக்காங்க. இவர்களைப் போலவே நாமும் நம்முடைய சபையை காத்து கொள்ளவும், பொய்யாக கள்ள போதகங்களோட கள்ள உபதேசங்களோட யாராவது வரும்போது மந்தைகளை காப்பாற்றுகிற அந்த பொறுப்புக்கு வரணுங்கிறதையே தேவன் இந்த பகுதிகள் மூலமா நமக்கு உணர்த்துறாரு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நிலை கொண்டு அவருக்குள்ள உருவாகி அவருடைய சபையாய் கண்காணிகளாய் புதிதாய் வருகிற மந்தைகளை பாதுகாத்து கொள்கிறவர்களாக நாம இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படியாய் நாம நடந்து கொள்வதற்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எபேசு பட்டணத்துல பவுலடியார் 3 வருஷ காலம் தங்கி அங்க அநேகரை உமக்குள்ளார உருவாக்கினார் ராஜா. அப்படியாய் கண்காணிகளாக சிலரை நியமித்து சபையை பாதுகாக்கும்படியான ஊழியத்தை கொடுத்திருக்காரு தகப்பனே. இந்த நாட்கள்ல நீங்க சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கீங்க தகப்பனே. அப்படி உம்முடைய சபையாய் உமக்குள்ளே கட்டப்பட்டு நாங்களும் அநேக மந்தைகளை பாதுகாக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. தவறான போதகங்களும் கள்ள உபதேசங்களும் வரும்போது அதிலிருந்து எங்களையும் காத்து கொண்டு எங்கள் சபையையும் பாதுகாக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா. ஆம் தகப்பனே, சபையாய் நாங்கள் ஆயத்தப்பட்டு அநேக மந்தைகளை இந்த சபைகளை சேர்த்து கொள்ளப்பட, சபைகளாய் நாங்கள் ஆயத்தப்பட்டு அநேக மந்தைகளை இந்த சபைகள்ல சேர்த்து கொள்ளப்பட நாங்கள் உமக்குள்ள உறுதியாய் வேர்பற்றிருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.